வணக்கம், வெல்கம் டு ஸ்ரீ மகாலட்சுமி வாஸ்து. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது 1200க்கான 11th பிளான். ஆல்ரெடி 10 பிளான்ஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம். சேனல்குள்ளே போய் பார்த்துக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் ப்ரீவியஸ் வீடியோவோட லிங்க் ஆட் பண்ணியிருக்கோம், செக் பண்ணிக்கோங்க. இந்த பிளான் நார்த் ஃபேஸிங்கான பிளான். 4 சைட்ஸும் வந்துட்டு ஸ்பேஸ் விட்டுருக்கோம். லேண்டோட அகலம் 30 அடியாகவும் நீளம் 40 அடியாகவும் இருக்குது. இதில் வந்து இந்த 2 சைட்லேயும் காம்பவுண்ட் வாலோட சேர்த்து 2 அடி ஸ்பேஸ் விட்டுருக்கோம். இங்கே தெற்கில் 2 அடி ஸ்பேஸும் வடக்கில் 2.25 அடி ஸ்பேஸும் விட்டுருக்கோம். ஏன் இந்த ஸ்பேஸ் வந்து நான் எப்போயுமே எல்லா வீடியோலையும் சொல்கிறேன் அப்படின்னா, சம்டைம்ஸ் நம்ம வந்து இந்த பில்டிங் வந்து இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணுங்கிறதுக்காக என்ன பண்ணுவோன்னா, இந்த காம்பவுண்ட் வாலே இல்லாமல் காம்பவுண்ட் வால் இருக்கிற இடத்துலேருந்து ஒட்டி இங்கிருந்தே பில்டிங்கை ஸ்டார்ட் பண்ணிடுவோம். ஏதோ ஒரு திசையில் அந்த மாதிரி நம்ம கட் பண்ணி ஸ்டார்ட் பண்ணிடுவோம். அந்த மாதிரி பண்ணக்கூடாது. 4 சைட்ஸுமே ஸ்பேஸ் போயிட்டு வர மாதிரி ஸ்பேஸ் இருக்கணும். அதுக்காக தான் நான் வந்து ரிப்பீட்டடாக இதை வந்து சொல்லிகிட்டே இருக்கேன். இங்கே இதில் வந்துட்டு பார்த்திங்கன்னா பில்டிங்கோட அகலம் 26 அடியாகவும் நீளம் 35 அடியாகவும் இருக்குது. நார்த்து ஃபேஸ் பண்ணி இருக்கிறதுனால வடகிழக்கு ஈசானிய மூலையில் என்ட்ரன்ஸ் கேட் வச்சுருக்கோம். கார் என்ட்ராகிறதுக்காக பெரிய கேட் வச்சுருக்கோம். என்ட்ரோனா போர்ட்டிகோலேருந்து மெயின் டோர் வந்து ஈஸ்ட் ஃபேஸ் பண்ணி இருக்குது. சப்போஸ் நமக்கு நார்த்து ஃபேஸ் பண்ணி வேணும் அப்படின்னா இந்த இடத்துல விண்டோ வச்சுட்டு இந்த விண்டோவுக்கு பதிலாக இங்கே மெயின் டோர் வச்சு இங்கேருந்து என்ட்ரு ஆகிற மாதிரி வச்சுக்கலாம். அது நம்மளோட ஆப்ஷன் தான். நம்ம எப்படி டபுள் பர்பஸுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து இங்கேருந்து லிவிங் ரூமில் இருந்து இந்த பேசேஜ் வழியாக என்ட்ரு ஆனோம் அப்படின்னா ரைட்டில் ஸ்டேர்கேஸ் இருக்குது. ப்ரீவியஸ் பிளானில் வந்து ஸ்டேர்கேஸ் வந்து இந்த இடத்துல இருந்துச்சு. இப்போ இந்த பிளானில் இங்கேருந்து ஸ்டேர்கேஸை சேஞ்ச் பண்ணியிருக்கோம். அதுதான் இந்த 2 பிளானுக்குள்ள டிஃப்ரென்ஸு. இப்போ இந்த பேசேஜ் வழியாக என்ட்ரு ஆனோம் அப்படின்னா பூஜா ரூம் பார்த்தோம்னா இந்த இடத்துல சூரிய ஒளி படுற மாதிரி இங்கே ஒரு விண்டோ ஓப்பனிங் வச்சுருக்கோம். அடுத்து இந்த பூஜா ரூம் வந்து இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோவில் வந்து கமெண்ட் கேட்டிருந்தாங்க, இந்த டாய்லெட்டும் பூஜா ரூமும் பக்கத்துலேயே இருக்குது அப்படின்னு கேட்டிருந்தாங்க. நம்ம அதுக்கு என்னென்னா, நம்ம வாஸ்துப்படி கொஞ்சம் பெரிய தவறுகள் இல்லாமல் இருக்கிற மாதிரி நம்ம வந்து இதை வந்து அமைச்சிக்கலாம். இந்த பூஜா ரூமுக்கு டாய்லெட்டுக்கு இடையில இருக்க வாலை வந்து நம்ம டபுள் பிரிக் வாலாக கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி 2 வாலுக்கும் இடையில மணல் ஃபில் பண்ணி நம்ம அதை வந்து க்ளோஸ் பண்ணோன்னா நமக்கு வந்து 2 ரூமுக்கு இடையில நம்ம ஸ்பேஸ் விட்டு கன்ஸ்ட்ரக்ட் பண்ண மாதிரி இருக்கும். அடுத்து இந்த பேசேஜ் வழியாக டைனிங்கில் இருந்து கிச்சன் வந்து தென்கிழக்கில் அக்னி மூலையில் கரெக்டாக அமைஞ்சிருக்கு. அடுத்து இந்த பேசேஜ் வழியாக மாஸ்டர் பெட்ரூம் தென்மேற்கு மூலையில் கரெக்டாக அமைச்சிருக்கோம், அட்டாச்சு டாய்லெட்டோட. அடுத்தது இந்த விண்டோ ஓப்பனிங்லாம் பார்த்திங்கன்னா இந்த என்ட்ரன்ஸ்லேருந்து எண்டிங் வரைக்கும் ஸ்ட்ரைட்டாக இருக்கும். அதே மாதிரி இந்த பெரிய கேட்டில் இருந்து இந்த கிச்சன் வரைக்கும் இந்த ஓப்பனிங் கரெக்டாக இருக்கும். பூஜா ரூமுக்கும் நேராகவும் ஸ்ட்ரைட்டாக ஒரு ஓப்பனிங் இருக்கும். அடுத்து இந்த ஸ்டேர்கேஸ் வழியாக நம்ம ஃபஸ்ட் ஃப்ளோருக்கு என்ட்ரு ஆக போகிறோம். ஃபஸ்ட் ஃப்ளோரில் இந்த ஸ்டேர்கேஸ் வழியாக ஃபஸ்ட் ஃப்ளோருக்கு வந்த உடனே இங்கே ஒரு பேசேஜில் இருந்து இந்த சின்ன பேசேஜ் வழியாக நம்ம மாஸ்டர் பெட்ரூமுக்கு செகண்ட் பெட்ரூமுக்கு என்ட்ரு ஆகிறோம். அந்த கீழே வந்து இந்த ஸ்பேஸுக்கு கீழே வந்து நம்ம பூஜா ரூம் அமைச்சிருந்தோம். இந்த இடத்துல வந்து ஃபஸ்ட் ஃப்ளோரில் அதே இடத்துல இங்கே வந்து ட்ரெஸ்ஸிங் ரூம் வச்சுருக்கோம். இந்த ரூம் வழியாக அட்டாச்சு டாய்லெட்டில் என்ட்ரு ஆகிற மாதிரி நம்ம வச்சுருக்கோம். அப்புறம் எகெயின் இந்த பேசேஜ் வழியாக தேர்ட் பெட்ரூம்க்கு என்ட்ரு ஆகிறோம். இங்கேயும் ஒரு சின்ன ஸ்பேஸு ட்ரெஸ்ஸிங் ரூமாக நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம். அங்கேருந்து அட்டாச்சு டாய்லெட் அமைச்சிருக்கோம். அடுத்து இந்த 2 ரூமுக்கு இடையில இருக்க இந்த ஸ்பேஸ் வழியாக நம்ம ஓப்பன் ஸ்பேஸ் பால்கனி மாதிரி இருக்கிற பிளேஸுக்கு வந்து என்ட்ரு ஆகிறோம். இது பார்த்திங்கன்னா நல்லா ஸ்பேசியஸாக லென்த்தியாக இருக்கும். இந்த இடத்த வந்து நம்ம இங்கே ஷெட்டு மாதிரி யூஸ் பண்ணிவிட்டு இங்கே வந்துட்டு நம்ம துவைக்கிற கல்லெல்லாம் வச்சுட்டு நம்ம வாஷிங் யூனிட்டாக நம்ம வச்சுக்கலாம். அப்புறம் க்ளோத்ஸ் எல்லாம் வந்து நம்ம ட்ரை பண்ணுறதுக்கும் நம்ம இந்த ஸ்பேஸை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இனி வரப்போகிற வீடியோவில் இதே 1200 ஸ்கொயர் ஃபீட்டுக்கான நார்த் ஃபேஸிங்கான பிளான்ஸ் தான் பார்க்க போகிறோம். வீடியோஸ் எல்லாம் உடனுக்குடன் பார்க்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.